ஐயா இந்த தடவை விளைச்சல் எப்படியா இருக்கு? 1000 விளைச்சல் நல்லா தாண்டா இருக்கு. அறுவடைக்கு அப்புறமெல்லாம் மகசூல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஐயா வணக்கம். ஐயா எங்க வயக்காட்டுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாப்பா, நெல்லெல்லாம் விளைஞ்சு கதிர் தலை செஞ்சு கிடக்கு. அறுவடைக்கு ஆளுகளுக்கு சொல்லி விடணும். அதான் ஈரப்பதம் எப்படின்ட்டு பார்த்து வரேன். ஆமா, நீ எங்க ஜாவகாசமா இந்த பக்கம்? ஜோசியர் வீடு வரைக்கும் தான் போயிட்டு இருக்கேன். நம்ம மஞ்சு பொண்ணுக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்கு. அதை ஜோசியர்கிட்ட காமிச்சு ஒரு வார்த்தை கேட்டுட்டோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாம்ல. நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பசக்குன்னு உடனே முடிச்சிடணும். இல்லாட்டி காலத்துக்கும் காத்துக்கிட்டு கிடக்கணும். ஐயா அப்புறம் உங்களை பார்த்தது தான் நினைவுக்கு வருது. இந்த சங்கர பயிலை பற்றி ஒரு விவகாரம் இருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் இரு. டேய் ஐயா இந்த பக்கத்து ஊர் அரித்துவாரமங்கலம். அரித்துவாரமங்கலம் போய் அறுவடைக்கு ஆளுகளுக்கு சொல்லிட்டு வந்துரு. சொல்லிட்டு வந்துடுறேன். போய் மாசம் நிக்காம பொசுக்குன்னு விஷயத்த சொல்லிட்டு பொழுது சாயறதுக்குள்ள வீடு வந்து சேரு. புறப்படு. ஏன்பா சங்கரனை பத்தி ஏதோ சொல்ல வந்து என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. இந்த சங்கர பையன் அடிக்கடி காணாமல் போய்ட்றானா. பரிசல் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு எல்லாருமே புகார் சொல்றாங்க. இந்த பையன் எங்கன்னு தான் போய் தொலைஞ்சிடுறான். எங்க போறான்னு தான் தெரியல. நேத்தி கூட ஆள் இல்லைங்க ஐயா. அப்படின்டா வேற எல்லாம் மாத்திர வேண்டியதானே? பண்ணிடலாம். என்ன இந்த பையன் ஊருக்குள்ளே வந்ததுலேருந்து திருட்டு பயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பரிசலில் நல்லா ஓட்டுறான். ஊருக்குள்ளே நல்ல கட்டுப்பாடு இருக்குது. அதான் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. நீ சொல்கிறதும் சரிதான் நரசிம்மா. ஆள் பார்க்கறதுக்கு பாந்தமாக இருந்தாலும் இறுக்கமான வயலாக இருக்கேன். ஏதாவது கேள்வி கேட்டோம்டா ஆமாம் இல்லைன்னு ஒரே வாரத்தில் பதிலை சொல்லி ஓச்சிட்றான். மக்கா மனுஷங்களோட மனசை விட்டு பேசினா தானே அவனை பற்றி நல்லது கேட்டது நமக்கு தெரியும். ஆமாங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நாளில் ஆற்றுல தண்ணி வத்திடும். அப்போ பரிசலுக்கு வேலையே இருக்காது. அது சரி, இந்த பையன் வந்துட்டானா இல்லையா? காலையிலே வந்துட்டானா. அப்புறம் என்ன நரசிம்மா, நீ அவனை கூப்பிட்டு நேரடியாக பேசிடு. இங்கே பாருப்பா, நீ அடிக்கடி எங்கனையான வெளியே போயிடுற, அன்னாடங்காட்சிகளுக்கு பெரிய தொல்லையாக இருக்குன்னு விவரமாக பேசிடு. அதையும் பேசிட்டு தண்ணி வத்துற நேரத்தில் அவன் இங்கே இருக்க போகிறானா இல்லை வெளியிருக்கங்கிட்டாலும் பொழப்பை தேடி போகிறானான்னு விவரமாக கேட்டுரு. அப்படி இருக்கேன்னு சொன்னான்னா அவன் பொழப்புக்கு நம்ம உள்ளூர்லேயே மரியாதை படம் பண்ணி கொடுத்துருவான். என்ன நரசிம்மா, நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயா எனக்கு அறுவடை முடியறதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும் ஐயா. அதான் உன்னைய பேச சொல்கிறேன். இந்த பாரியா, அவன்கிட்ட எதுவாக இருந்தாலும் சரி நல்ல விலை வரியாக பேசி விவரமாக கேட்டுரு. என்ன நான் சொல்கிறது? சரிங்க ஐயா. அப்போ நானே அவனை நேரில் பார்த்து பேசிட்டு தகவல் என்னங்கிறத உங்களை வந்து பார்த்து சொல்கிறேன். சரி, நீ ஜோசியரை பார்த்துட்டு நல்ல தகவலை வந்து சொல்லு. சரிங்க ஐயா, வரேன். சரி. கேட்டு வந்தா நான் வீட்டுல இல்ல ஊர்லயே இல்லன்னு சொல்லு. ஏப்பா சொல்றதுக்கு டைம் இல்ல, நீயே கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுப்ப. சீக்கிரம் கதவை தரமா. உள்ள பார்த்த சாரதி இருக்கார்ல, அவர் கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. எதுக்காக அவரை தேடுறீங்க? அவரு சந்தேகப்படும்படியா நடந்துகிட்டாரு. அதனால தான் நாங்க தேடி வந்திருக்கோம். இதுக்கு மேல எல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முதல்ல அந்த ஆளை வெளியே வர சொல்லுங்க. சார், அவர் இல்ல, அவர் வெளியூர் போயிருக்காரு. அந்த ஆள் எங்க இருக்காருன்னு நாங்க தேடி பாத்துக்கிறோம். முதல்ல வழி விடுங்க. யோ வாங்க. நில்லுங்க. இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு போலீஸ் வந்தது இல்ல. நானே போய் அவரை கூட்டிட்டு வரேன். உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு. வெளியில வாங்க, வெளியில வாங்க. ஏண்டி, நான் தான் நான் ஊர்ல இல்லன்னு சொல்லுன்னு சொன்னேன்ல. இந்த போய் பேசுறது, ஏமாத்துறது, தில்லுமுல்லு பண்றது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வேணா கை வந்த கலையா இருக்கலாம். இப்ப நீங்க வெளியில வர போறீங்களா இல்ல போலீஸ் உள்ள வர சொல்லட்டுமா? அடி பாவி, கட்டின புருஷனே போலீஸ்ல காட்டி கொடுக்குறேன்ற நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நலாயினி, சந்திரமதி போன்ற கருப்பு கரசியில் அவதரித்த இந்த பூலோகத்துல பொண்ண மாதிரி ஒரு பத்தினி பொண்ணா? நான் கருப்பு கரசியா இருக்கணும்னா நான் கட்டிக்கிட்டவன் உத்தமனா இருக்கணும். ஹலோ, அதனாலதான் உதாரணம் சொல்லும் போது உஷாரா சொன்னேன். ஒருத்தி புருஷன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சே தப்பான இடத்துக்கெல்லாம் போனவன், இன்னொருத்தி புருஷன் வரட்டு பிடிவாத்தாலேயே அரண்மனை ராஜால இருந்து வெட்டியான ஆனவன். நான் 2 பேரை விட பெட்டர். யோ வெளியே வர போறியா இல்லையா? அதான் வந்துட்டேன்ல, எது கூப்பிடுறீங்க? வாயா. என்னங்க ஏதோ கச்சேரி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போனா வாரண்ட் வேணும். வாரண்ட் இருக்கா? யோ இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வாரண்ட் தேவையில்லையா? மரியாதையா வரையா இல்லையா?
இல்ல கழுத்தை புடிச்சு தள்ளிட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை. பாத்தியா சரோ, என்ன கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு போவேன்றாரு. கேட்க உனக்கே மனசு கஷ்டமா இல்ல? நீ தான் அந்த லாரி வீட்டுக்கு சேர்மன் வீட்டுக்குலாம் கேட்டரிங் கான்ட்ராக்ட் பண்றியே, அவங்க கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண. ஆமாமா, அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போனா அது நமக்கு தான் அசிங்கம். நீ கொஞ்சம் பேசி பாருமா. ஏய், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். நான் உப்பு தின்னவே இல்லையே சரோ. ஐயோ அம்மா, அந்த போலீஸ்காரர்கிட்ட கூட்டிட்டு போவேனான்னு சொல்லுமா. சார், இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? இவரை கூட்டிட்டு போனோம், அவ்வளவுதானே? இழுத்துட்டு போங்க சார். ஐயோ யோ, அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்களா? வாயா. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். வாயாங்கிற அப்புறம் என்ன கதை பேசுறீங்க? நடையா. நடையா. அம்மா சொல்லுங்கம்மா. என் ரேஞ்சு தெரியாம என்ன ஏத்து போறீங்க. வரும்போது ஜீப்ல நீங்களே மரியாதை கொண்டு விட போறீங்க பாருங்க. வாயை மூடிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்பா அப்பா அம்மா, அப்பாவை கூட்டிட்டு போறேங்கம்மா. வாமா போய் கூட்டிட்டு வரலாம். இத நான் முன்னாடி எதிர்பார்த்ததுதான். உன் அப்பா செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனையை அனுபவிச்சு தாண்டி ஆகணும். ஐயோ, அப்பா ரொம்ப பாவமா. எப்படியாவது பேசி கூட்டிட்டு வந்துடலாம் வாமா. சும்மா உயிர் எடுத்துட்டு இருக்காத. இவருக்காக நான் யார் காலையும் போய் விழுறதுக்கு தயாரா இல்ல. உனக்கு வேணா உன் புருஷன் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு எங்க அப்பா வேணும். உனக்கு உன் அப்பா வேணும்னா உன் அப்பா பின்னாடியே போ. என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காத. அம்மா ச்சே. சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. என்னம்மா, என்ன விஷயம்? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்திருக்க? இல்ல, எங்க அப்பாவை இங்கதான் கூட்டிட்டு வந்தாங்க, அதான். உங்க அப்பாவையா? அப்படி யாரும் இங்க வந்ததா தெரியலையே. சரி, எதுக்கும் உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரு, போய் பாருமா. ம். உங்க ஆளுங்களை போட்டு கொடுத்தா நான் என்ன சார் பண்றது? நல்ல வேளை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல சார். இதுக்கு ஒரே வழி, உங்க செல்வாக்க வச்சு மேலிடத்துல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்க சார். சாரி சார், இதுக்கு மேல நான் ஏதாவது பண்ண போனா என் வேலைக்கு ஆபத்து. சாரி சார், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என்னம்மா, யார் நீ? எங்க அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்து பேசிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கூட்டிட்டு போலான்னு வந்தியா? அதோ லாக்கப்ல இருக்காரு, அவரா உங்க அப்பா? இல்ல சார், அவரு எங்க அப்பா இல்ல. எங்க அப்பா பேரு பார்த்தசாரதி. பார்த்தசாரதியா? பார்த்தசாரதின்னு நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே. அவர் என்னமோ தப்பு செஞ்சாரு? என்னன்னு தெரியல சார். அப்படி யாரையும் விவரம் இல்லாம நாங்க கூட்டு வரலையே. யோ ஏட்டு சார், பார்த்தசாரதின்னு யாராவது அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்களா? சார் அது மருதூர் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் சார். இன்ஸ்பெக்டர் சேகர் இங்க ஃபோன் பண்ணியிருந்தாரு சார். பார்த்தசாரதி அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாரு. நான் தான் அட்ரஸ் கொடுத்து அனுப்புனேன் சார். அப்படியா? ஆமா சார். ஏமா, அது பக்கத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன், நீங்க அங்கதான் போய் கேட்கணும். இத பாருமா, நீ சின்ன பொண்ணா இருக்கிற. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா இருந்தாலும் தனியா போறது நல்லதில்ல. இந்த காலத்துல எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாது. வீட்டுக்கு போய் பெரியவங்க யாராவது இருந்தா கூட்டு போ, தனியா போகாத. ம், சரிங்க சார். அப்புறம் அரெஸ்ட் ஆனவங்களும் அவ்வளவு சர்வசாதாரணமா கூட்டு போக முடியாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குமா, அதுபடி தான் செய்ய முடியும். பார்த்து பத்திரமா போ. ம், சரிங்க சார். ஹலோ, பூஞ்சோலை போலீஸ் ஸ்டேஷன். உங்க தங்கச்சி வீட்டுல ஒரே போலீஸ், என்ன எது புரியல. அப்புறம் தான் இது என்ன விசேஷம்னா, உங்க தங்கச்சிய மாப்பிள்ளைய காட்டி கொடுத்துருச்சு. அத்தை, ரமா, நீயா? என்ன இப்படி திடீர்னு? உள்ள வா. என்ன விஷயம் சொல்லு. அத்தை, எங்க குடும்பமானதை நீங்க தான் காப்பாத்தணும் அத்தை. ரமா, என்ன நடந்துச்சு? கொஞ்சம் புரியும்படி சொல்லு. அத்தை, அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? தெரியல அத்தை. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டு பார்த்தா அத்தை. என்ன சொன்னாங்க? இது ஒண்ணும் பெரிய கேஸ் இல்ல,
ஒரு நல்ல வக்கீலா வச்சு முயற்சி பண்ணா அப்பாவை வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொன்னாங்க. உங்க அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா அப்பா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவரு செஞ்ச வேலைக்கு ஜெயில இருக்கிறதா நல்லதுன்னு சொல்றாங்க. அத்தை, எனக்கு உங்களை விட்ட வேற யாரையும் தெரியாது அத்தை. நீங்க தான் எப்படியாவது அப்பாவை வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணணும். நான் மட்டும் என்னமா செய்ய முடியும்? உங்க மாமா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அதுவும் உங்க விஷயம்னா அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. இப்ப நான் என்ன செய்வேன்? அத்தை, நீங்க தான் எப்படியாவது அப்பாவை வெளியே கொண்டு வரணும். சரிம்மா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாக்குறேன். இங்க பாரு, அழாத. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. போ, தைரியமா போ. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, என்ன கூட்டு போகிறதுக்கு ஜீப்பு கொண்டு வந்திருக்கீங்களான்னு போலீஸ பார்த்து உங்க மாப்பிள்ளை கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், தம்பி பெரிய கேஸுக்கு தான் ஜீப்பு, இது வெறும் பெட்டி கேஸ் தான், வா அப்படின்னு பொடியாவே கூட்டு போயிருக்காரு. என்னங்க, அரெஸ்ட் ஆகி இருக்கிறது உங்க மாப்பிள்ளை, உங்க தங்கச்சி சரோஜாவோட புருஷன். அதுக்காக வருத்தப்படாம இந்த உதவாக்கரையோட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா தான் இல்ல. அவன் செஞ்ச தப்புக்கு தியார் ஜெயில போட்டிருக்கணும். முடியலையே, லோக்கல் ஜெயில தானே இருக்கிறான். உங்களை திருத்தவே முடியாது. நான் வரேன். நில்லுடி. எங்க போற? எங்க அண்ணனை பார்த்து சரோஜா புருஷனை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். என் மாப்பிள்ள மேல எனக்கு இல்லாத அக்கறை உங்க அண்ணனுக்கு எங்கேந்திரி வந்தது? அதுதாங்க உங்களுக்கும் என் அண்ணனுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க ஒருத்தர் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு. ஆனா எங்க அண்ணன் அப்படி இல்ல, 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு. அதான் நான் வரேன். ஐயா, என்ன உதவாக்கறன்னு சொல்லிட்டு போறாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? உண்மையை தானே சொன்னா. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு எதிர்த்து பேசிட்டு போறாங்க, ஒரு தட்டு தட்ட வேண்டியதானே? என் பொண்டாட்டி என்கிட்ட எப்படி வேணாலும் பேசுவா. அது கேட்க நீ யாரு? வர வர சம்பளம் வாக்குறத விட அரை வாக்குறது அதிகமா இருக்கு. வாத்தா, என்ன வெறுங்கையோட வந்திருக்கவ? எதுவும் கொண்டாடலையா? இப்ப நான் என்ன கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கறேன்? அண்ணனுக்கு பால் பணியாரம் குழி பணியாரம் எதையாவது தூக்கிட்டு வருவியே, அதான் கேட்டேன். இப்ப நான் இருக்கிற இருப்புக்கு பால் பணியாரால பண்ற மாதிரி இல்ல. அண்ணன் எங்க? உள்ள இருக்கா? நான் பாத்துக்கிறேன். இந்த சலிப்பு சலிச்சுக்கிறா. எதுவும் கொண்டாடலன்னா பெரிய பிரச்சனையா கொண்டு வந்திருப்பாளோ என்னன்னு தான் போய் பாப்போம். வாதாயி, என்ன விஷயம்? சரோஜாவோட புருஷனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களானே. அது கெட்டதுவா. இருக்கிற பிரச்சனை போகணுமேன்ட்டு நான் சாமியை கும்பிட்டா அவர் புது பிரச்சனையை உருவாக்கி விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. என்ன செய்யறது? ஆமா, நான் என்ன செய்யணும்? என்னண்ணே, நீங்க தான் எப்படியாவது சரோஜாவோட புருஷனை வெளியே கொண்டு வரணும். இல்லைன்னா நம்ம குடும்பமானம் தான் கப்பல் ஏறும். இப்போதான் புதுசா கப்பல் ஏற போகுதாக்கு மானம். அந்த பாவி பயலுக்கு என்னைக்கு உன்னை கட்டி கொடுத்தோமோ அன்னைக்கே போயிடுச்சு நம்ம குடும்பத்து மானம். பாட்டி, முடிஞ்சா ஏதாவது நல்ல யோசனையா சொல்லு, இல்ல வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. இவ ஒருத்தி ஆனா உன்ன ஏன் வாயை அடைக்கிடுவா. அட சரிதாயி, சாரதி அரெஸ்ட் ஆனதுக்கு ஓம் புருஷன் என்ன சொல்றான்? அவர் என்ன சொல்வாரு? வழக்கம் போல வாயில வெத்தலைய போட்டு மென்னிட்டு இருக்காரு. அழுத்தி கேட்டா அவன் பண்ண ஃப்ராடுக்கு அவன் ஜெயில இருக்கிறதா நல்லதுங்கிறாரு. என்னதாயி, சொந்த மாப்பிள்ளை அரெஸ்ட் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான். உன் வீட்டுக்காரரே சும்மா இருக்கும்போது இந்த விஷயத்தில் நான் தலையிட்டா நல்லா இருக்குமாத்தா? உன் புருஷன் சாதாரண விஷயத்துக்கு ஆகாயத்துக்கும் பூமிக்குமா குதிப்பான்.
இப்ப இந்த விஷயத்துல ஏன் பிள்ளை தலையிட்டா அவ்வளவுதான். எங்க குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு நீ யாருன்னு கேப்பான்? அதை நினைச்சதான் தே எனக்கும் பயமா இருக்கு. நீங்களே பயந்தா எப்படிப்பா? சரோஜா அம்மாவையும் ரமாவையும் நினைச்சா பாவமா இருக்குப்பா. அவங்களுக்குன்னு யாரு இருக்காங்க? அது எனக்கும் புரியுதும்மா. ஆனா நான் பயப்படுறது மாப்பிள்ளைக்கு. அவனை எப்படி சமாளிக்கிறது? நான் சமாளிக்கிறேனே. என்னைக்கு அவர் கையால என் கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டனோ அன்னில இருந்து அவரை சமாளிக்கிறதே என் பொழப்பா போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் என்ன, சரோஜா விஷயத்துல அவர் அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா மத்தவங்க அவ விஷயத்துல தலையிடுறத தடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். தடுக்காதவரெல்லாம் நல்லதுதான். ஆனா இவன் என்ன தப்பு பண்ணிட்டு உள்ளர போய் உட்காந்துருக்கான்னு தெரியலையே. பெருசா தப்பு பண்ணியிருந்தானா ஜாமீன்ல எடுக்கிறது கஷ்டம் தாயி. அப்படிலாம் எதுவும் இருக்காதுனே. ரமா சொன்னதை வச்சு பார்த்தா அவர் ஒன்றும் பெரிய தப்பு செஞ்ச மாதிரி தெரியல. கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அவரை வெளியே கொண்டு வந்துடலான்னு. நீங்க வாங்கப்பா, இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன விஷயம்னு கேட்டுட்டு வந்துடலாம். நீயும் வரேங்கிறியா? ம், அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். வயசான காலத்துல துணையாச்சு. வா. இருடா, இது வரைக்கும் நம்ம பரம்பரையில யாரும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கூட போனதில்ல. பத்தா குறைக்கு இவ்வளவு வேற கூட்டிட்டு போறேங்கிற? அட அது படிச்ச பிள்ளை தானே தா, அதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். இந்த பாரு, நேரம்னு வந்துருச்சுன்னா வளைஞ்சு கொடுத்துதான் போகணும். மாட்டேன்னு முண்டிக்கிட்டா நிக்க முடியும். தாயே நீ புறப்படு. என்னால அனுபகாரம் என்ன உண்டோ கண்டிப்பா நான் செய்யறேன். நீ புறப்படு. சரி வரேனே. வரேம்மா. வரேன் மீனா. மாமினா நில்லு சோக்கா. எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணிட்டு செய். என்ன பேசுறதா நீ? நம்மகிட்ட வர பிரச்சனைலாம் யோசனை பண்ணிக்கிட்டா வருது. வந்துருச்சு, ஏதோ ஆண்டவ மேல பாரத்தை போட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம். நடக்கிறது நடக்கட்டும். நீங்க வாங்கப்பா. இவ என்ன இப்படி? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு இவ வேற பிரச்சனைகளை கொண்டு வரா. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.